வணக்கம், நான் உங்கள் தமிழ் சர்வைவர். பார்த்தீங்கன்னா ஊரே பனிமூட்டமாக தாங்க இருக்குது. நம்ம நியூ டெல்லியில் பார்த்தோம்ல, சேம் அதே ஃபீல் தான். ஓகே, வாங்க போயிட்டே இருக்கலாம். இப்போ நம்ம நேராக வந்து இடுக்கி தான் போகிறோம். இருட்டி போகிறோம். இருட்டி போயிட்டு அங்கே வந்து இங்கேருந்து கரெக்டாக வந்து 70 கிலோமீட்டர் காட்டுது. மேக்ஸிமம் லாரியில் லிஃப்ட்டு கேட்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா வந்து நார்மலாக லிஃப்ட்டு கேட்டால் யாரும் தரமாட்டுறாங்க, ஹெல்மெட் வேணுன்றாங்க. ஸோ லாரி வேனு ஸோ அந்த மாதிரி கேட்கலான்னு பார்க்குறேன். கேட்டு பார்ப்போம். ஏன்னா 70 கிலோமீட்டர் இருக்குது. இந்த 70 கிலோமீட்டர் இருக்கனால நம்மளால் நடந்தெல்லாம் சத்தியமாக போக முடியாது. லிஃப்ட்டு கேட்டு தான் போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா ரோட்டில் ஒரு சின்ன குருவி, அதுக்கப்புறம் அந்த பக்கம் வந்து ஒரு காக்கா, அதெல்லாம் கீழே விழுந்து செத்து கிடக்குங்க. அது ஏன்னே தெரில. அது பனியினால் அப்படி கீழே விழுந்து சாகுதான்னு தெரில. அருவி சவுண்டு கேட்குது. அருவி சவுண்ட். அருவி இல்லை, இங்கே கொடைக்கானல் ரோடு மாதிரி இருக்குது. கொடைக்கானல் ரோடு மாதிரி இருக்குல்ல. வெரி ஆப்வியஸாக பயமாக இருக்குது. இது அப்புறம் கொஞ்சம் ஓகே, அப்படியே இழுக்கிற மாதிரி இருக்குல்ல. ஆக்சுவலாக வந்து நம்ம இங்கே இருட்டி தான் போயிட்டுருக்கோம். இப்போ இருட்டிக்கு கொஞ்சம் 30 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணார். அந்த மலையெல்லாம் கீழே இறங்கி மேலே ஏறி ஸோ ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு ப்ரோ. உங்கள் நேம்? மை நேம் இஸ் ஜார்ஜ். ஓகே ஜார்ஜ் ப்ரோ வந்து ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இன்னும் வந்து கரெக்டாக வந்து 30 கிலோமீட்டர்ஸ் போட்டிருக்கு இருட்டிக்கு. 30 கிலோமீட்டர் இருக்கும். அங்கே என்ன ஸ்பெஷல் இருட்டியில் ஸ்பெஷல் ஜஸ்ட் அந்த மலை அதுதான் இருக்கும். இருட்டினா ஒரு கோல்ட் பிளேஸ் இருக்கும். கண்ணூரில் ஒரு கோல்ட் பிளேஸ்னா இருட்டி. சரி. ஸோ தட்ஸ் ஓகே. அது முடிச்சுட்டு காசர்கோட்டில் அங்கே தான் போயிடலாம். ஓகே நம்ம ஓகேங்க போயிட்டே இருக்கலாம். ஆக்சுவலாக இன்னும் 30 கிலோமீட்டர் இருக்குங்க இருட்டிக்கு. சார்ஜ் வேறு இல்லை. டக்குன்னு 14% தான் இருக்குது. எங்கேயாவது போயிட்டு டக்குன்னு சார்ஜ் வச்சுட்டு ஃபுல்லாக ஏற்றிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ராவலே பண்ணணும். சார்ஜ் எங்கே வைக்கலாம்? ஒரு காஃபி ஷாப் இருக்குது, அங்கே வைக்கலான்னு நினைக்கிறேன். சரி ஓகே, அங்கே போய் வைப்போம். என்னப்பா எங்கேயோ வந்து காட்டுற வீடியோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறீங்களா? அதாங்க ஒன்றும் இல்லை. இப்போது வந்து ஆக்சுவலாக வந்து ஒரு 30 கிலோமீட்டர் முன்னாடி இருந்தோம். 30 கிலோமீட்டர் முன்னாடி வந்து ஜஸ்ட்டு எப்படின்னா லிஃப்ட்டு கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் வந்து ப்ரோ வந்து இருந்தார். ப்ரோ வந்து நான் அவங்க கொடுக்குறேன் ப்ரோ லிஃப்ட்டு, வேறு யாரும் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார். சரி ஓகே அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் கூடயே வந்துக்கிட்டு இருந்தேன். அவர் தான் இப்போது இந்த டேம் வந்து காட்டினார். இருட்டி பக்கத்துலேயே ஒரு டேம் இருக்குது, அதை நீங்கள் பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரின்ட்டு அவர் கூடயே வந்துட்டேன். வாங்க ப்ரோ. எவ்வளோ அடி ஆழம் இருக்கும் இல்லை? எவ்வளோ அடி ஆழம் இருக்கும்?
சரி டேம் தானே ஒரு 100க்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். 100னா எவ்வளோ இருக்கும்? 100னா வந்து எட்டியில் பார்க்க ஒரு 20-25 மீட்டர் இருக்குல்ல, அப்படின்னாலும் இருக்குல்ல. அந்த அளவு இருக்கும். இருக்கும் என்னென்ன ஆழம் இருக்கும், அந்த அளவுக்கு ஆழம் இருக்கும். சரி ஓகேங்க, நீங்கள் பாருங்கள். அப்படியே ஆப்போசிட் வந்து அது ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த கீழே இருக்குல்ல அந்த பாயிண்ட் அளவுக்கு வந்து இந்த ஆழம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே ப்ரோ, ரொம்ப தேங்க்ஸ் ஹெல்ப் பண்ணுறதுக்கு, விட்டு கொடுத்ததுக்கு. ஆக்சுவலாக வந்து இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா ப்ரோ, இவரோட பேர் என்னென்னா சேம் என் பேர் தான். அதான் ரொம்ப 2 பேரும் மெர்ஜ் ஆகிட்டோன்னு நினைக்கிறேன். சேம் வந்து இப்போது வரும்போது நிறைய விஷயம் இவர் கூட பேசிக்கிட்டு இருந்தோம். நானும் இவரும் வந்து நிறைய இந்த ட்ராவல் பற்றியும் சேம் வந்து இப்போ நான் அவுட்லைன் பண்ணிகிட்ருக்கல அதை பற்றியும் நான் பேசிக்கிட்டு இருந்தோம். 2 பேரும் சேர்ந்து பேசிக்கிட்டே வந்தோம். ஜஸ்ட் அந்த இது பார்த்தோம்ல, அந்த அணை பார்த்தோம்ல, அது பக்கத்துலேயே வந்து ஒரு இது இருக்குது. என்னென்னா ஒரு சுற்றி பார்க்குற ஒரு சின்ன இடமா இருக்குது. அங்கே இப்போ வந்து ப்ரோ வந்து டிக்கெட் எடுத்துக்கிட்டு இருக்காராம். நான் வேணாம் சொல்ல எடுத்துக்கிட்டு இருக்காரு. சரி ஓகே, உள்ளே போயிட்டு என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்கோ எல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் பாருங்கள், எடிட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் ஒரு 7 o'clock போல் இல்லைன்னா 8 o'clock போல் கண்டிப்பாக நான் அப்லோட் பண்ணிடுறேன். நெட்டு கரெக்டாக இருந்தேன். சரி ஓகே, வாங்க போய்ட்டே இருக்கலாம். உள்ளே வந்தாச்சு. இப்படி தான் என்ட்ரி போகிறோம். எல்லாம் எடுத்தோம். ஓ சரி ஓகே, அவர் ஓடுறாரு. சரி இப்போ பார்த்துடலாம், இங்கே என்ன இருக்குன்றதை பார்த்துடலாம். ஃபோனை இதில் வச்சிட்டாரு, ஒரு மாதிரி கூசுது. ஓ, இந்த தண்ணி தான் அங்கே போய் கலக்குது போலங்க. ஓகே, உள்ளே வந்தோடனே கொஞ்சம் சில்லுன்னு இருக்குது. இப்போ பாருங்கள், இந்த வழியாக போகுது. ஆக்சுவலாக அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸ்டார்ட் ஆகி அப்படியே இந்த வழியாக போயிட்டு இந்த இதில் டேமில் கலக்குது. உள்ளே போனோடனே என்னென்ன இன்ட்ராக்ஷன் இருக்குதுன்னு தெரில, ரொம்ப க்யூரியஸாக இருக்குது. வாங்க போயிட்டே இருக்குது. இது ஐ லவ் பழசிராஜன் கார்டன் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்து நம்ம பேலசி கார்டன், ஐ லவ் பேலசி கார்டன் இருக்குது. என்னென்னா ஆக்சுவலாக வந்து இது ஒரு ஃபுல்லாக கார்டன் அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேலசின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். எங்கன்னா பழசிராஜன்னு சொல்லிட்டு அந்த குகையில் பார்த்துட்டு வந்தோம்ல, அது ஃபுல்லாக வந்து இந்த பழசின்றது என்னென்னா, என்ன சொன்னீங்க ப்ரோ? பழசின்றது என்ன சொன்னீங்க? பழசின்றது கேரளாவில் இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு ராஜா, பிரிட்டிஷ்காரர்கிட்ட போட்டு இறந்து போயிடுச்சார் அவர். ஓகே, ரொம்ப ஃபேமஸான ராஜா. நம்ம மைசூர் ராஜாவுக்கிட்ட அவர் என்ன ரொம்ப ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. ஓகே ஓகே. இப்போ பழசின்றது என்ன மீனிங்? பழசி ஒரு பிளேஸ், ஒரு இடம் தான். ஓ, இந்த பழசி ராஜா இங்கே தான் அவருடைய கோட்டா இருந்துச்சு. ஓகே, அதனால தான் இங்கே இடத்துக்கு பழசின்னு பேர். பழசின்னு பேர் ஒரு இடத்தோட பேர் தான். அந்த ராஜாவோட பேர் சேர்த்து ரொம்ப ஃபேமஸானது. பழசி ராஜான்னு ஒரு ஃபிலிம் இருக்குது மலையாளத்தில். ஓ ஓகே, முடிஞ்சா வாட்ச் பண்ணுங்க. அது நம்ம யார், சரத்குமார் நடிச்சிருக்குது. ஓ, அதுலேயே சரத்குமார், ரம்மி நாயகன் அதுலேயும் வந்துட்டாரா? சரி ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக வந்து இன்ட்ராக்ஷன் தாங்க, இனிமேல் பேச்செல்லாம் கிடையாது. ஜஸ்ட்டு எல்லாமே காமிக்கிறது தான். பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். ஜஸ்ட்டு வந்து ஒரு மியூசிக்கல் ஸ்டேடியம் மாதிரி. அதுக்கப்புறம் இந்த சின்னவங்க எல்லாம் விளாடுவாங்கள்ல, இந்த காரில் உட்காந்துட்டு. ஜஸ்ட்டு நம்ம ராஜாஜி பூங்கா, மதுரையில் ராஜாஜி பூங்கா எப்படி இருக்கும், சேம் அதே ஸ்டைல் தான். வாங்க, அப்படியே ஒரு புழு மாதிரி இருக்குது, அதை என்னன்னு பார்ப்போம். சேம் வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது விலங்குகள் இருந்தால் கேப்சர் பண்ணலாம். அந்த தண்ணி தான் இங்கே வருதான்னு தெரில. சரிக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குது. என்னன்னா ஓ, ஜஸ்ட்டு ஒரு துண்டு போகிற மாதிரி தாங்க இருக்குது. குளிச்சு நான் காலையில் துண்டு போடுவேன், அதே மாதிரி தான் இருக்குது. பட் நெளியும் போது தான் அதோட ஃபீல் தெரியுது. ஜஸ்ட்டு இந்த ரப்பரிஸாக ஒரு ஃபீல் இருக்குது. கடிக்குமா? பைட் இந்த இடத்துல அவளையோட நாக்கு, புழுவோட நாக்கெல்லாம் இறக்கி வருங்க. எல்லா இடத்துலையும் பானிபூரி குறையவே இல்லாமல் இருக்குது. அது என்ன புதுசாக இருக்குது? குழந்தைங்க இந்த கப்பல் போடுற மாதிரி சின்னதாக.
பார்த்தீங்கன்னா பெரிய ஆலமரம் மாதிரி இப்படியே போயிட்டுருக்கு, நல்லாயிருக்கு. இங்கே ஒரு 2-3 ஃபோட்டோ எடுத்துப்போமா? ஸோ இதுக்கப்புறம் இதெல்லாம் உங்களுக்கே தெரியும், கழுத்தை வெட்டுற பண்ணி மாதிரி துடிப்பாங்களே அதான். அதுக்கப்புறம் வந்து இது அங்கே இருக்குங்க, இந்த ராஜாஜி பூங்காவில் சேம் இதே கப்பல் தான் இருக்கும். அந்த மாதிரி இது இருக்குது. உட்கார்ற மாதிரி ஒரு இடம் இருந்தால் உட்காந்து ஜஸ்ட் நானும் அவரும் கொஞ்ச நேரம் பேசிவிட்டு வேறு ஏதாவது இன்ட்ராக்ஷன் இருந்தால் உங்களை காமிக்கலாம். நம்ம கரெக்டாக அந்த வழியில் நடந்து வந்துட்டு அப்படியே உள்ள எல்லா ஆக்ஷனையும் பார்த்துட்டு அப்படியே இந்த கப்பலையும் பார்த்துட்டு இன்னும் போகணுன்னு நினைக்கிறேன். இன்னும் நிறைய இருக்குதுன்னு நினைக்கிறேன். அவ்வளோதாண்ணா, முடிஞ்சா வாக்கிங்காக ஜாஸ்தி. ஓகே, அப்படியே கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான். இங்கே தான் ஜஸ்ட்டு இங்கே குளிக்கலாமான்னு தெரில. நாளைக்கு மார்னிங் பக்கத்துலேயே இங்கே ஜஸ்ட்டு துண்டை முண்டு போட்டு குளிச்சுருவோம். அவ்வளோதாங்க. இந்த வழியாக போயிட்டு அங்கே போய் குளிச்சுட்டு அப்படியே நம்ம இந்த வழியாகவே அப்படியே நம்ம வந்து அது என்னது கரெக்டாக யோசிக்கும் போது வராது இந்த நேம், காசர்கோட். அதான் வந்து கேரளாவோட லாஸ்ட்டு இது தான் வந்து கேரளாவோட அந்த அவுட்லைன்லேயே லாஸ்ட்டு. அதுவாக லாஸ்ட்டாக இல்லை அதுக்கப்புறம் இருக்கான்னு தெரில. ஜஸ்ட் அப்போது அந்த லாஸ்ட்டில் போயிட்டு விசிட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக இந்த பீச் வியூலாம் கவர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம முடிஞ்சால் திரும்ப ரிட்டன் வந்துட்டு அந்த பீச்சு ரோட்லலாம் வந்து ஹெல்மெட் இருக்கிறனால லிஃப்ட் கேட்டே போவாங்க. ஓகே வாங்க. பார்க்கெல்லாம் பார்த்தீங்களா எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சா? இப்போ வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணலான்னு சொல்லிட்டா சரி ரொம்ப சின்ன பிள்ளைன்னு நினைப்பாங்க. ஸோ அதனால் வந்து நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே வீடியோ முடிச்சுக்கலான்னு நினைக்கிறேன். நாளைக்கு நம்ம அந்த சொன்னோம்ல பக்கத்துலேயே அங்கேயே முடிச்சுட்டு இது ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் நேராக காசர்கோட் போகணுன்னு தான் ஆசையாக இருக்குது. அங்கே போயிட்டு பீச்சை பார்க்கணுன்னு ஆசையாக இருக்கேன். பீச்சை பார்த்துட்டேன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு இவ்வளோ தூரம் வந்த ஸ்ட்ரெஸ் அங்கே வந்து கொஞ்சம் ரிலீஃப் ஆகும்னு நினைக்கிறேன். அங்கே போயிட்டு ஜஸ்ட்டு ஒரு 4 வியூ காட்டிட்டு அங்கேருந்து நம்ம அடுத்தடுத்து லிஃப்ட்டு தான் ஸ்ட்ரைட்டாக லிஃப்ட் எடுத்து போயிட்டே இருந்தோம்னா நேராக நம்ம எங்கே முடிக்கிறோம்னா நாகர்கோயிலில் முடிக்கிறோம். அங்கே போய் முடிச்சிட்டோம்னா இன்னும் ஒரு 4-5 ஊர் அப்படியே அந்த அவுட்லைனில் வழியாக அந்த தமிழ்நாடு வழியாக வந்தோம்னா பாலக்காடு முடிச்சிடலாம், கேரளா இது அவுட்லைன் ஃபுல்லாக முடிச்சிடலாம். ஸோ அதான் நினைக்கிறேன். கொஞ்சம் வேகமாக போனோம்னா முடிச்சிடலாம். இதுக்கப்புறம் எதுக்கு வேகமாக போகணுன்னு நான் நினைக்கிறேன்னா ஃப்ரெண்டோட இது இருக்குது, நிச்சயதார்த்தம் இருக்குது, அது கூப்பிட்ருக்கான், அதுக்கு பேர் போகணுமா. சரி வேகமாக வாடான்றான். சரின்ட்டு அதான் கொஞ்சம் வேகமாக முடிச்சிடலாம் அப்படின்னு பார்க்குறேன். இந்த இது அவுட்லைனை பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராமோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வேணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுலேயும் நிறையா இதெல்லாம் போடுறேன், நீங்கள் அதுலேயும் ஃபாலோ பண்ணிக்கலாம். கேரளாவிலேருந்து ஆரம்பித்தேன், அந்த ஃபேஸ்புக்கும் இன்ஸ்டாகிராமும் கேரளாவிலேருந்து ஆரம்பித்தேன். ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபாலோ பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.